மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரந்தான் உச்ச காட்சி அந்த நீலவான ஓடையில் அந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். ஆய்ந்து அறிந்தவர் என்பது மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும், அரங்கிலே நிறைத்தமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள், ஒரு மனநல மருத்துவர். இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தான் விசாரிக்கிறோம். ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாகவில்லை என்றால் அது பயனற்று போகும். அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு தான் தெரியும். அதில் என்னுடைய தம்பி செழியன், அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்று தான் சொல்லணும். இசையை முறையாக பயின்றவர். தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல். சிலருக்கு அது தெரியும், இது கொஞ்சம் தெரியும், இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை, ஆழத் தெரியும், ஆய்ந்து அறிந்தவர் என்பது ரொம்ப அரிது. அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அதாவது கலைஞன்னா முழுமையான கலைஞன். எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார், பாடுவார், கவிதை எழுதுவார், சிறுகதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார், அழகாக ஒளிப்படம் எடுப்பார். இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார். என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும். அப்போ அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவு மேதை பிசி ஸ்ரீராமிட்ட பணியாற்றி வந்தார். அப்போது என் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். என் வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார். அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் வேறு படம் வந்தோன்னு போயிட்டார். பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செழியனை வச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன். அது குறிப்பாக பாடல் காட்சி, உச்சக்கட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார். அந்த படத்தில் என்னுடைய பேரன்பு, திரை உலகம்ங்கிறது என்னுடைய பேரன்பு. இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு, அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை. இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கையமரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இதை எங்கள் அப்பா நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வே மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை அந்த பாடலை நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா நினச்சி பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வே மாயம் ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்கள். கிளைமாக்ஸு சண்டை தானங்க எடுப்பீங்க, என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள். அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுகையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவால் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு, அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பித்து அப்படி போய் பரபரப்பாகணும். படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரந்தான் உச்ச காட்சி
ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள். அப்போ யார் கங்கை அமரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பார், இதெல்லாம் வாலி எழுதியிருப்பார், இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருண்ணா. அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பான், அதான் எங்கள் அப்பன் கங்கை அமரன். அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய ஒரு பேரை. ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா தான். சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கி எழுதக்கூடிய நீங்கள் தந்தன தந்தன தாளம் வரும், புதுராகம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதில் வரும் அப்படின்னா, கேள்ற இந்த பாட்டை கேட்டால் வரும்டா. என்னங்கப்பா என்ன நீங்கள் இப்போ அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி இந்த மான் மெல்லிசையும் எழுத முடியும், கவிதைத்தனமாகவும் எழுத முடியும். அந்த பகல் நிலவு படத்தில் பூமாலையே இளம் தோல் சேரவா, நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம், ஒவ்வொருத்தராக பேசி வருவோம். அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதை தனம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள். கரகாட்டக்காரன், கங்கை அமரனா கரகாட்டக்காரன் படம் என்னென்னமோ நடிகர் நடித்து பார்த்தான். ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்க. ஏன்னா அவன் சொல்கிறான், இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான். எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசை தான். அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான மருத்துவம் தான் எங்கள் அப்பா இளையராஜா. அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்தில் எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்கள் அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது. சிறந்த படைப்பாளிகள். குறிப்பாக என் தம்பி செலியனின் ஒளிப்பதிவு, அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன். அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது. இசை அது சொல்ல வேண்டியதில்லை. பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அஜயன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது, நம்பிக்கை தருது. படம் மிகச்சிறந்த வெற்றியடையும். என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இங்கே பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும், குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் நார்உயிர் இளவல் நிகில் முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும், தம்பி முனிஸ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பொறுத்து கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம்.